அனைவருக்கும் வணக்கம். நாம பார்த்தீங்கன்னா, இந்த புறம் சார்ந்த பாடல்கள்ல ஒரு வகை கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாடல்கள்ல அரசன் பெயரை குறிப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாடல்கள் இயற்றப்பட்டிருக்காங்க. இப்போ அரசன் பெயரும் இல்ல, ஊர் பெயரும் இல்ல, அவன் எந்த நாட்டை சார்ந்தவன் என்ற பெயரும் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள்ல ஒரு தாய்மார் வந்து தன்னோட மகனின் பெருமையை வந்து போதிக்கும் விதமாக ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. காவர் பெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்பார் புலவர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல இருந்து இருக்கக்கூடிய தோழி வந்து இவங்கள்ட்ட உரையாடுவது போல ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க. பக்கத்து வீட்டிலேருந்து வந்து உன்னோட மகன் உன் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு திரிவானே அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்பது போலவும், அதற்கு அந்த தாய் வந்து பதில் சொல்றது போலவும் அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, சிற்றில் நல்தூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவி. சிற்றில்னா சிறிய வீடு, அந்த முற்றம் வைத்த வீடுன்னு சொல்லுவோம்ல. முற்றம்னா பெரிய வீடாக இருக்கும், உள்ள வந்து மழையெல்லாம் உள்ள பெய்கிற மாதிரி இருக்கும், முன்னாடி எதுக்க வந்து திண்ணை கட்டியிருக்கும், அது போல் இருக்கக்கூடிய இது பெரிய வீடு. முற்றம்னா ஒரு சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த வழிப்போக்கர்கள் தங்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அதான் திண்ணை அமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வீடு சிற்றில் நல் தூண் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ எனோ வினவி. என்னோட மகன் இந்த தூணையே சுற்றி வருவானே, இல்லை உன்னோட முந்தானியை பிடிச்சிட்டு வருவானே அப்படின்னு வந்து கேள்வி கேட்குற. ஆனால் என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியன். யாண்டு உளன் ஆயினும் அறியனா, என் மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். நீ வந்து என்ன கேட்குற, சிற்றில் நல்துன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவி. என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியன். அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியும், நான் தான் அறிவேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல அப்படின்னா, புலியானது தன் குகையிலிருந்து எப்போ வெளியே வரும், அதற்கு பசி எடுக்கும் போது தான் வரும். அந்த பசி எடுக்கும்போது குகையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புலியானது வெளியில கிடைக்கக்கூடிய இறைச்சியை அப்படியே பார்த்து, அது பழைய இறைச்சியா புது இறைச்சியான்னு பார்த்து உடனே சாப்பிட்றது. ஒரு புலி என்ன பண்ணும் அப்படின்னா, வெளியில வந்து தனக்கான ஒரு உயிருள்ள இரையை தேர்ந்தெடுக்கிறது காத்திருக்கும். தேர்ந்தெடுத்த பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த புலி வேட்டையாட ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து தூங்கி எந்திரிச்ச பிறகு கடுமையான பசியில் ஏதோ போய் தின்னுட அது புலி வந்து தனக்கு தேவையான ஒரு இரையை தேர்ந்தெடுத்து அந்த இரையை காத்திருந்து பொறுமையாக வேட்டையாடும். சரிங்களா? அதான் ஓரும் புலி சேர்ந்து கல்லலை போல ஈன்ற வயிறே இதுவே. தாய் சொல்றா, ஈன்ற வயிறே இதுவே தோன்றுவன் மாதை போர்க்களத்தானே. இந்த பாடல்ல ஒரே ஒரு வரி போர்க்களத்தானே. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் அக செய்தியும் கிடையாது. முழுக்க முழுக்க எந்த ஒரு அரசன் பெயரோ, எந்த ஒரு அரசி பெயரோ, நாட்டு பெயரு, எந்த பூசூடியும் எந்த பெயரும் இல்லை. அகம் சார்ந்த செய்தி எதுவுமே கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த செய்தி அனைத்துமே புறம் சார்ந்த செய்திகள். அதனால அது வந்து புறப்பாடல்கள். இப்போ நமக்கு புறம் சார்ந்த பாடல்கள்ல அரசனோட பெயரே வந்துடும். இல்ல இது போல இருக்கக்கூடிய புறம் சார்ந்த செய்திகளே உள்ளடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பல்சான்றிரே கயல்முள் அண்ணன் நரைமுதிர் திரைக்கவுள் பயனின் மூப்பின் பல்சான்றிரேன்னு சொல்லிட்டாலும் பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் முழுக்க இருக்கக்கூடியது அந்த வாழ்வின் நிலையாமை. இந்த உயிரானது எப்படி இந்த பூமிக்கு சொந்தம் இல்லையோ, இந்த உடலுக்கு சொந்தம் இல்லையோ, அது போல இந்த இளமை காலத்திலேயே நீங்க என்ன பண்ணிடணும், உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த அறச்செய்திகள் வரும். அதனாலதான் இங்க நமக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, போர் வீரம் கொடை புகழ் அறநெறி அப்படின்னு இங்க கொடுத்துருக்கோம். அப்போ இது போல இருக்கக்கூடிய அறநெறிகளை வந்து நம்ம வந்து செய்வதன் அந்த பாடல்களில் வருவதன் மூலம் இது புறம் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு வந்து நம்ம பொருள் கொள்ளலாம். பல்சான்றிலே நிறைய பாடல் இருக்கு, அரசி கூட பாடியிருப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த புறம் சார்ந்த பாடல்களை நம்ம வந்து
புறப்பொருள் வெண்பாமாலை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், கைகிளை, பெருந்திணைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து துறைகளை வகுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் திணைகள். இந்த வெட்சி, கரந்தை இது 2 மட்டும் நம்ம இந்த பகுதியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே முழுமையான செய்தியா இருக்கும். இப்ப வெட்சி அப்படின்னா, நமக்கு இந்த புறப்பொருள் வெண்பாமாலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா, வெட்சி அரவம், விரிச்சி, வேய், புறத்திரை, ஆர்கோல், பூசல் மாற்று, புகழ் சுரத் துய்த்த, தலை தோற்றம், தந்து நிறை, பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலநிறை சிறப்பே, வெறியாட்டு, 8 2 4 தொகை, வெட்சி அரவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாடல் முடியும். கரந்தையில பார்த்தீங்கன்னா, கதமலி கரந்தை, கரந்தை அரவம், அதிரடை செலவே, அரும்போர் மலைதல், புண்ணோடு வருதல், போர்க்குளத் தளிதல், ஆளரி பிள்ளை, பிள்ளை தெளிவே அப்படின்னு நமக்கு வந்து கரந்தை திணையை வந்து சொல்லும். கரந்தை திணையில பார்த்தீங்கன்னா, ஒரு மிகு குடி நிலையென கரந்தை துறைன்னு வரும். இந்த மிகு குடிநிலையை தான் நம்ம குடிநிலையை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாடல் வரி வந்து இந்த கரந்தை திணையில குடிநிலையில் நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கும். இதோட விளக்கம் வந்து நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம்.